Hi friends, welcome to Recipes in my home. நல்ல அருமையான ஆரோக்கியமான வெண்பூசணி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்பூசணி பெருசாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பூசணி பிஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, பாருங்கள், பூசணி பிஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 500 கிராம் இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 2 வரமிளகாய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் தக்காளி பழம் 4 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பூசணி பிஞ்சு கட் பண்ணதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஆயிலில் வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போதும். லைட்டாக இந்த ஆயிலே வதங்கி விட்டதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவும் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூசணி பிஞ்சி சமையலுக்கு அதிகமாக மசாலா தேவைப்படாதுங்க. அதுபோல் உப்பும் அளவாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ அதுவும் தண்ணி விடும், அதனால் நம்ம அளவாக தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ தக்காளி பழத்தை பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ பாருங்கள், இது போல் தோலெல்லாம் எடுத்துடுறேன். சாப்பிடும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதில் உள்ள தண்ணிலாம் சுண்டிடுச்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு சூப்பராக ரெடி. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வெண்பூசணி பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆரோக்கியமான வெண்பூசணி பொரியல் ரெடி. இதை போல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.